அனைவருக்கும் வணக்கம். பேச போறோம்னாக்கா தீகாவோட சூழ்ச்சிகள். தீகா அமைப்பினர் பார்த்தீங்கன்னா, இப்போ தந்தை பெரியாரோட கழகத்தினர், அமைப்பினர், இயக்கத்தினர் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு தமிழன் சொல்றவங்கள தமிழ்நாடு என்று எவன் பேசியிருக்கூடாது. ஏன்னா தந்தை பெரியாரே பேசியிருக்காரு. அதை அப்படியே பின்பற்றாங்க. இந்த பெரியாரை பின்பற்றாங்க, அப்படியே பின்பற்றாங்க. அதான் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல்தான் இது. நம்ம என்ன அதில் கவனிக்கணும், நாங்கள் மக்களாக நீங்கள் தான் இதை பார்க்கணும், கவனிக்கணும். ஒன்றும் இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. பெண்களுக்கு தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாலியல் தொல்லைகளும் கொடுமைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது அதிகப்படியா இந்த திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கும் பொழுது இதை பத்தி ஒரு மக்கள் இடத்துல கொண்டு செல்லணும், இதை பத்தி பேசணும். கனிம வளங்கள் சுரண்டலா இருக்கட்டும், இல்ல ஆற்று மண்ணில் கடத்துறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மக்களிடத்துல தெரியப்படுத்தணும். அதாவது நீ உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருந்தால் நீங்க இந்த பணிகளை செஞ்சிருக்கணும். இதை விட்டுட்டு, அதாவது சீமானனோட படத்தை எடுத்துக்கிட்டு படத்தை தவறா சித்தரிச்சு, அப்புறம் வாசகங்களை தவறா பயன்படுத்தி பாலியல் குற்றவாளின்னு போட்டு தந்தை பெரியார் கழகம் அப்படின்னு பெருசா போட்டிருக்கீங்க. இதை ஒட்டுறதுக்கு என்ன காரணம்? இதே போலதான் காமராஜர் ஐயா எப்படி தோத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அரசியல் கட்சியிலிருந்து எப்படி வெளியே போனாங்கன்றதுல உங்களுக்கு தெரியும். இதே வேலைதான் திமுக அன்னைக்கு செஞ்சிச்சு. காமராஜருக்கு மனைவி இருக்கிறாங்க, காமராஜர் கள்ளத்தனமா வச்சிருக்காரு, அது காமராஜருக்கு மகன் இருக்கா, அப்படி இப்படின்னு சித்தரிச்சு போஸ்ட் அடிச்சு ஒட்டி தோக்கடிச்சாங்க. அதே வேலையை இன்னைக்கு இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்கணும். யாரு இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறா, யாரு இந்த மக்களுக்காக பேசுறா, யாரு இந்த மண்ணுக்காக பேசுறா அப்படின்னு மக்களாகிய நீங்கள் தான் பேசணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் சீமானை தவிர வேற யாருமே இல்லை. எந்த ஒரு போராட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அவர் தான் முன்னாடி நிற்பாரு. அப்போ நீங்க மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்க